ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேடுதலும் நம்முடைய ஜெபமும் எதுவாக இருக்க வேண்டும். நான் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வீங்கன்னு சவுலை போல கேட்க வேண்டியது, நான் என்ன செய்ய வேண்டும். ஆமென். மேக்சிமம் நம்முடைய ஜெபம் எனக்கு என்ன செய்வீங்க. ஆமென். நான் என்ன செய்ய வேண்டும். இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபமாய் மாறும். இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்குமானால் எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்கிற ஒரு நிலைக்கு கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த தேடலே நம்முடைய லைஃப்ல இருக்கோனா எனக்கு என்ன செய்வீங்கங்கிற அந்த ஒரு கேள்விக்கு கர்த்தர் விட மாட்டார். அவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிற நல்ல தேவன். எடுத்துக்கொள்வோம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 30வது வசனத்தை. அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், அவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வாக்கியத்தை பெறும்படி ஆமென் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் யாருன்னு பார்த்தா நானும் நீங்களும் தான். இப்படி ஒரு